போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப் வேக்கன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 98,083 வேக்கன்சி வரைக்கும் காலி இடங்கள் இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட 1,00,000 காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தமிழ் தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு தகவல் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்மேன் ஜாப்க்கு தான் ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட்மேனோட ஜாப் வேக்கன்சி, அதாவது நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 59,099 வேக்கன்சி இருக்கிறதா இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட கிளாசிஃபிகேஷனும் இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் போஸ்ட், நான் செலெக்ஷன் போஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸும் இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அல்லது சென்ட்ரல் சர்வீஸ், குரூப் சி, நான் கேசட்டட், நான் மினிஸ்ட்ரியல், ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்மேன் ஜாபோட ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஜாபோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா 10ஆம் வகுப்பு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தென் அதர் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு டிவிஷனில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உங்களோட போஸ்டல் சர்க்கிள் வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னா மெயில் கார்ட் ஜாப்க்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மெயில் கார்டுக்கான வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 1445 வேக்கன்சி இருக்கிறதா இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி தாங்க எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து 12ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஜிடிஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 10th போதும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும், அதாவது தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஜாபோட ஏஜ் லிமிட் என்ன எல்லாமே அவங்க இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாப்க்கான ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் இந்த ஜாபோட ஒஃபிஷியல் ஜாப் அப்ளை லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒஃபிஷியல் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக சைன்அப் பண்ணுற மாதிரியும் இருக்கும். தென் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. இந்த ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்டில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிராஃப்ட் நோட்டீஸாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் வந்து கொடுக்க போகிறோம் அண்ட் இந்த ஜாப்க்கு இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இந்த மாதிரி அவங்க முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க.